மதுரையாதீன குருமுக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. செயலாளர் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களும் ஆதீன கட்டளை சுவாமிகள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். காவாய் கனகத்திரளே விழாக்குழுவின் சார்பாக நினைவு பரிசு. மண்ணில் அல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் அல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. நம பார்வதி பதையே.
தென்னாடுடைய சிவனே போற்றி. திருமுறை இசைத்தமிழ் இதனை இந்த நாட்டிலே பரப்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இசைத்தமிழ் வழிபாடு நால்வர் சன்னதியை முன்பாக நிகழ்த்தி வைக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு ஆலயங்களிலே வீற்றிருக்கின்ற அந்த ஓதுவா மூர்த்திகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த அமைப்பு சிறப்பானதாக திகழ்கிறது என்பதை காணுகிற போது மகிழ்ச்சியை கொள்கிறோம். முதலில் ஓதுவா மூர்த்திகள் அனைவருக்கும் நம்முடைய நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை வந்திருக்கிற திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகளையும் நாங்கள் பாராட்டி ஆசீர்வதிக்கிறோம். சோழ நாட்டில் எழுந்தருளி பல்வேறு ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தன்னுடைய நிரந்தரமான தாய் தந்தையாக எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையும் பார்வதி தேவையாரையும் வணங்கி துதிகள் செய்து பெருமைகளையும் மகிமைகளையும் புலப்படுத்தி இந்த நாடு முழுவதும் சுற்றி அந்த பெருமைக்கு உரியவராக திகழ்கின்ற அந்த எல்லாம் வல்ல சிவபெருமானை பற்றிய அரும் பாடல்களை மகிமையில் எடுத்து சொன்ன போதுதான் நம்முடைய இந்த பாண்டிய நாட்டிலே சைவம் தாழ்ந்திருந்த, சமணம் உயர்ந்திருந்த நிலையை எண்ணி பார்த்து மங்கையர்க்கரசியார் அவருடைய உள்ளத்திலே சிவபெருமானும் பார்வதி தேவியார் தோன்றி இந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு தகுதி, பெருமை, ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற அதே வேளையிலே ஞான சம்பந்த பெருமான் ஒருவர்தான் அதற்கு தகுதியானவர். அவரே அருளாளராக திகழ்ந்து இந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை, இந்த சமண மன்னனை திருத்தி சைவ மன்னனாக ஆக்க வேண்டும், சைவத்தை இந்த பாண்டிய நாட்டிலே நிலைநிறுத்த வேண்டும், தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அருமை பாட்டை அந்த எல்லாம் வல்ல சிவபெருமான் நிலைநிறுத்தினான். கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பு, பல்கலைக்கழக படிப்பு எதுவுமே இல்லை. அந்த ஞானப்பாலை அந்த பார்வதி தேவியார் சுரந்த போது அவர் பாடிய அந்த அருமையான பாடல், தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து தயருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே